கோவமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகியோ ஒரு 5 நிமிஷம் ஒத்தி போடுங்க. இந்த டைலாக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு சொந்தக்காரர் ஐயா பாலகுமாரன் தான். காலையில் அவரை வரவேற்று சந்தித்த பொழுது இந்த கேள்வியை அவரிடத்துல கேட்டோம். ஐயா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற டைலாக் நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்டோம். அவர் ஆமான்னு சொன்னார். ஸோ எதுக்காக சொல்லணும்னா ரெக்கக்னிஷன், இதை சொல்லும் பொழுது மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவருடைய இலக்கியங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது, நீங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஒரு மூர்கன் நம்மளை தாக்க வரும்பொழுது கூட அவன் மனதுக்குள் நம்மளை அடிக்க வரும்போது என்ன நினைப்பான், குத்த வரும்பொழுது ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு என்ன கோபம் வரும்னு நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்து எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஆழமா போய் வந்த இலக்கியவாதி. ஒரு மலையை பற்றி சொல்வதென்றால், அதனோடு இருந்த அனுபவத்தை விவரிப்பதென்றால் அது பெரிய நாவலை போல சொல்ல வேண்டும். அது இயலாது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மலை மீது சற்றே நீங்கள் ஏறி இறங்கியிருப்பீர்கள் என்ற தைரியத்தில் இந்த அறிமுகத்தை ஆரம்பிக்கிறோம். 271 படைப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் தன்னுடைய 25வது வயதிலிருந்து இலக்கியத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். 35 வயதிலிருந்து மும்முரமாக எழுத ஆரம்பித்தார். இந்த 70இல் மிகச்சிறந்த படைப்புகளை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்பது அவர் கலந்து கொள்கின்ற இலக்கிய கூட்டத்தால் நாம் அறியலாம். அவரை வரவேற்பதன் மூலம், வந்து பார்ப்பதன் மூலம் நாம் பல விஷயங்களையும் அறிந்து கொள்ளலாம் என்ற நினைப்பிலே இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்கிறோம் அவர் சார்பாக. தொடுவார் தொட்டால் பூக்கள் மலரும், தொடுவார் தொட்டால் விழுதுகள் வளரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அவருடைய இந்த வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மேன்மேலும் வளருவோம் என்ற நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது. ஐயா அவர்கள் பேச இருப்பதால் அவருடைய இந்த அறிமுகத்தை சிறிதளவில் முடித்துக்கொண்டு ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். நன்றி. யோகிராம் சூரத்குமாரம், யோகிராம் சூரத்குமாரம், தேவஜாதி மனித ரூபம், யோகிராம் சூரத்குமாரம். திருவண்ணாமலை மகான், அடியார்க்கு நல்லான், கடவுளின் குழந்தை, என் சத்குருநாதன் அவர்கள் பாதங்களில் என் சிரம் பதிய வைத்து அறிவார்ந்த உணர்வு மிகுந்த அரங்கு நிறைந்த இந்த சபை முன்பு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். மீட்டிங்க்கெலாம் சட்டுன்னு ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒத்துக்குவேன். ஏன் பாலகுமாரனை கூப்பிட்டீங்க? என் குரு சொன்னார். யார் உங்கள் குரு? தட்சிணாமூர்த்தி தான் உங்கள் குரு. சார், கோவில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தனக்குள்ளேயே பாலகுமாரனை கூப்பிடு, இது ஒரு உள்ளுணர்வு என்று சொன்னதாக அவர் எனக்கு சொன்னபோது அதை நான் புரிந்து கொண்டேன். எதிரே வந்து சிவா அமர்ந்தபோது அவரோடு என் இனிய நண்பர், அவருடைய உறவினர் ரவிசங்கரும் சித்ராவும் வந்தபோது சிவாவை நேருக்கு நேர் பார்த்தபோது இந்த மீட்டிங்க்கு வரலாம் என்று நான் தீர்மானம் செய்தேன். He is a powerful man. அவர் பேசத் தெரிந்தவர், நெஞ்சில் இருப்பதை வெளியே வார்த்தையாக்கத் தெரிந்தவர், என்ன நெஞ்சில் இருக்கிறது என்பதை எடை போட்டு இறக்கியவர், என்ன பேச வேண்டுமோ அதை பேசுபவர் என்பதை சில நிமிடங்களில் நான் கண்டுகொண்டேன். கோவை வர சம்மதித்தேன். இல்லைன்னா இந்த டயர்சம் தான். காலையில் வந்து இறங்கிட்டு நாளை காத்தால கிளம்பி போனோங்கிற போது வேலை கெடுது. 71 வயசுக்கு இது கொஞ்சம் தள்ளாட்டமான விஷயந்தான். ஆனாலும் கொஞ்ச நேரம் பேசும்போதே இவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்ன என்பது எனக்கு புரிந்துவிட்டது.
பஜ்ஜி போடுறவனுக்கு தெரியும். அப்படி மூச்சு இழுத்த உடனே எதிர்கடையில் இருக்க பஜ்ஜி சரியாக இருக்கா இல்லையான்னு. சிறிது நேரத்திலேயே இவர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், எப்படி கற்றுக் கொடுக்க போகிறார் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. இதை ஊக்கப்படுத்துவதன் பொருட்டு, இதை பாராட்டுவதன் பொருட்டு, இதை உற்சாகப்படுத்துவதன் பொருட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். கோவை ஒரு அற்புதமான நகரம். என்னுடைய முதல் பாராட்டு விழா கோவையில் ஒரு தெருமுனையில் நடந்தது. சாவி அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அப்பொழுதும் அரங்கு கொள்ளாத கூட்டம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எப்போ கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோயம்புத்தூர் அந்த அரங்கு திணறித்தான் இருக்கும். நண்பர்கள் சூழ்ந்து கொள்ளத்தான் செய்வார்கள். டாக்டர் அவர்கள் மிக நன்றாக பேசினார், தெளிவாக பேசினார். பல கேள்விகள் அவரை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒட்டிங்க, அது பரவாயில்ல. ஜாலியாக சமயோஜிதமாக சில விஷயங்களை சொன்னார். டாக்டரும் சரி, நண்பர் சிவாவும் சரி, அரங்கத்தை தூண்டி கேள்வி கேட்கும்படியாக சொல்கிறார்கள், கலந்துரையாடலாக நினைக்கிறார்கள். நான் சொல்கிறது சரியா, புரியுதா? அங்கேருந்து எஸ்ன்னு வருது அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கலாம் மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சால் புரியிட்டு புரியாட்டி போட்டேன். எனக்கு என்ன, நான் பேசுவதை நீங்கள் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். புரிந்து கொண்டால் பிழைத்தீர்கள். உங்களுக்கு புரியணும்னு நான் உட்காந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் பேசுகிற விஷயம் கடினமான விஷயம், சிவா சொல்கிற விஷயம் கடினமான விஷயம். இங்கே உட்காந்து லட்சியம் அடிச்சு முடிச்சிட முடியும் முடியாது. மிக மிக கனமான ஒரு விஷயத்தை மிக எளிதாக கொடுக்க முயற்சி செய்கிறார். அது சிவா கிட்ட மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கு. இஸ் ரெடி டு சர்வ். சாப்பிடுவீங்களா? அப்படிதான் இருக்கு. அவர் போடுற பக்குவம், அந்த சாப்பாடு உங்களுக்கு ஏற்குமா? உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு பசிக்குதா? உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு பசித்தால், தாகம் எடுத்தால், உங்களுக்கு வேண்டும் என்று தோன்றினால் அதை உண்பீர்களே தவிர சிவா பரிமாறதுனாலே ஒன்றும் தந்துட முடியாது. நண்பர்களே, இந்த இடத்திலே எனக்கு குரு என்பதை பற்றி பேசச் சொன்னார்கள். அதற்கு கட்டுப்பட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஏனெனில் சிவா அவர்கள் அரை மணி நேரம் பேச விஷயமும் நான் பேசப் போகின்ற விஷயமும் ஒன்றே. அவர் சொன்ன அல்கமியும் நான் சொல்ல போகிற யோகிராம் சுரத்குமாரும் ஒன்றே. அவர் சொன்ன விஐபி நீங்கள் தான் என்று சொன்ன விஐபி குரு. குரு உள்ளே இருந்தா என்ன, வெளியே இருந்தா என்ன? அந்த வெளியே உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிற தாடியோடு கூடிய அந்த குரு உள்ளுக்குள் விழுந்து விட்டால், உள்ளில் அமர்ந்து விட்டால், அதுதான் அல்கமி, அல்டிமேட் அல்கமி. அந்த குரு எடுத்து சாப்பிட்டுட்டா அதுதான் அல்கமி. இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். அவர் ஒன்னையே சாப்பிடுன்றாரு. நான் எதில் ஒரு குருவை பார்த்தேன், அவரை சாப்பிட்டேன். அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் பாலகுமாரன்? இப்பொழுது இருக்கிற பாலகுமாரன் அல்ல. 271 நாவல்கள் எழுதிய பாலகுமாரன் அல்ல. ஆறு பாகம் உடையார் எழுதி அது 12 பதிப்புகள் வெளியே வந்திருக்கின்ற பாலகுமாரன் அல்ல. 4 பாகம் ராஜேந்திர சோழன் எழுதி அதை 5 பிரதிகள் 5 பதிப்புகள் வந்த பாலகுமாரன் அல்ல. எல்லா புக்கும் நல்லா வைக்குது.
சௌகரியமாக இருக்கு வாழ்க்கை, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பெரிய லக்ஸரி இருக்காது, எனக்கு லக்ஸரி தேவையில்லை. யார் இந்த பாலகுமாரன் எடுத்தாள் இப்போ? ஆனால் என்னுடைய இளம் வயதில் என்னை விட 2ஆம் கட்டம் யாரும் கிடையாது. உன் பேர் என்னன்னு கேட்டால் அப்படின்னு கேட்பேன். பேர் கேட்கிறார்கள், பதில் சொல்ல வேண்டும் என்று புரிவதற்கே எனக்கு 2.5 நிமிஷம் ஆகும். எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொல்வார்களே, அந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை. டேய் பாலகுமாரா, இங்கே வா. என்ன மாமா, என்ன கூப்பிட்டடா? நான் உனக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ யாருக்கும் தெரியாத மஞ்சுளாகிட்ட அந்த லெட்டரை கொடுத்துரும். சரி மாமா, நான் உனக்கு 2 அணா தரேன். அட்டேங்கப்பா, 2 அணாவா? 2 அணானா ஒரு மசால் தோசை. ஒரு மசால் தோசைன்னா எனக்கு உசுறு. 2 அணா தருகிறேன். மஞ்சள் 2 அணா. நீங்களாம் பார்த்துப்பட தெரியாது. மஞ்சள் 2 அணா கொடுத்து நான் கொண்டு போய் இந்த லெட்டர் ரொம்ப சின்சியராக மஞ்சுளாட்ட கொடுத்தேன். மஞ்சுளா வாங்கி கொஞ்சம் இரு, ஒரே நிமிஷம் உங்க உட்காந்துக்கோ, நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா கிடு கிடு கிடுன்னு உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தை படித்து விட்டு இன்னொரு கடிதம் எழுதி எங்கிட்ட கொடுத்தா. வெறும்னை கொடுக்கல, ஒரு 2 அணாவோட கொடுத்தா. ஆக இன்னொரு மசால் தோசை என்னால் சாப்பிட முடியுமே. அப்படி சாப்பிட்டு இருந்தவன் தானே நான். 2 மசால் தோசைகள். அங்கே போனோன்னா அவன் மூஞ்சி அப்படியே தாமரை போகும்போது மறந்து போயிடுது. லெட்டர் கொடுத்தாளா? என்னடா லெட்டர் கொடுத்தது, ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறான்? அது லவ்னே தெரியல எனக்கு. மறுபடியும் அவன் கடிதம் எழுதி என்கிட்ட கொடுத்து இன்னும் 2 அணா கொடுக்க, நான் அவன்கிட்ட கொடுத்து அவன் 2 அணா கொடுக்கல, அந்த 2 அணா வாங்கி கொடுக்க, அடி சக்கர் 2 அணா தோசை 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 போ. திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி, அதான் பாலகுமார். நேரம் நடக்கவே தெரியாது, திடீர்னு நெளியணும். அப்போ தான் பாலகுமார் என்ன எழுதிட்டான் இவன். அவன் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவன் என்ன எழுதிட்டான், இவன் சந்தோஷப்படுறான். அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல அவன் எழுதி லெட்டரை பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு கெட்டிலில் போய் வெந்நீர் போட்டு அதை அப்படியே அந்த கோந்தை பிரித்து எடுத்து பார்த்தா மிகச்சிறந்த காதல் கவிதம் தமிழ் விளையாடி இருக்கு. இன்றைக்கு ஓரளவு நன்றாக எழுதுகிறேன் என்றால் அவன் போட்ட வித்து. அடாடா, தமிழ் இவ்வளவு நல்லா எழுத முடியுமா அப்படின்றது சொல்லி கொடுத்தவனே அவன் தான். என்ன பண்ண, சரி இவ்வளோ நல்லா இருக்கு, நாம் இது காப்பி எடுத்து வச்சுக்குவோம். பின்னாடி இப்போ வயசு 15 தானே, ஒரு 25 வயசில் இது உதவி செய்யும் நமக்கு. அப்போ எழுத தெரியுமோ தெரியாதோ, இப்படி ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுக்கலான்னு நான் கிடுகிடுன்னு அதை காப்பி பண்ணேன். அன்புள்ள மஞ்சுளாவுக்கு, என்ன மஞ்சுளாவுக்கு நம்ம எப்படி அனுப்பிச்சல, அன்புள்ள டேஷ். அந்த லெட்டர் முழுக்க எழுதியாச்சு. எவ்வளோ நல்லவன் பாருங்கள். நான் அன்புள்ள மஞ்சுளா நான் எழுதவே மாட்டேன். அதான் அவனுடைய அன்புள்ள, எனக்கு என்னத்துக்க அன்புள்ள மஞ்சுளா அப்படிங்கிறது. அந்த மஞ்சுளா எடுத்துட்டு மட்டும் எழுதி கீழே என்றென்றும் அன்புடன் அவன் பேர் போட்டிருந்தான். நான் என் பேர் போட்டுட்டேன், பாலகுமார். ஏன்னா மேலே தான் யாரும் இல்லையே, யாரோ வரப்போகிறான் இல்லையா, வரப்போகிறவளுக்காக கீழே போடணும். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். ஒரு மாதிரி மறைச்சி பார்த்தா, ஏன் இவ்வளோ லேட்டு, இந்த தோசை சாப்பிட்டு வந்தேன், நான் நம்பலை அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனால் ஒரே நிமிஷத்தில் வந்துட்டான். இவ்வளோ தடியாக லெட்டர் கொடுத்துருக்கா, ஒரு நிமிஷத்தில் கொடுக்குறான். இந்த லெட்டரையும் பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா, இந்த பாலகுமாரன் அயோக்கியன், இவனை நம்பாதே, இவன் கடிதத்தை பிரித்து படிக்கிறான், இப்படிக்கு மஞ்சுளா. போடியே தான் நான் மூடி வச்சுட்டு ஒட்டிட்டு திருப்பி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லெட்டர் படிச்சியா? நான் ஏன் படிக்கிறேன், லெட்டர்லாம் படிக்கிறேன். சரி போ, நீ யார்ட்டும் சொல்லாத. சரி. அப்போது லெட்டராக கொடுத்தான். அந்த ஒரு லெட்டருக்கும் பாவம் இல்லைன்னா கன்றாவினா அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கிறாங்க.
இப்போ எழுதி வச்சிருந்ததோட என்னுடைய விதி முடியவில்லை. என் விதி இதற்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடில் அந்த 3 பக்க லெட்டரை எழுதி நான் வந்து கீழே அன்புடன் பாலகுமாரன், என்றென்றும் அன்புடன் பாலகுமாரன். வெறும் இல்லை, 100 முத்தங்களுடன் பாலகுமாரன் அப்படிதான் எழுதினேன். அவன் அங்கே தான் எழுதினான், 100 முத்தங்களுடன் எழுதினான். 100 முத்தங்களுடன் பாலகுமாரன். முடிஞ்சுடுத்து. அதை கிழிச்சு வச்சுட்டேன். ஜாக்கிரதையாக வேற ரொம்ப ஒரு தடி புக்கில் வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஏதோ கணக்கு வழக்கு இருந்தார். அது கெட்டியான ஒரு பென்சிலை அழுத்தி எரிஞ்சதுனால கீழே என்னமோ அது படிவமாக ஒரு பள்ளமாக விழுந்திருக்கு. உத்து பார்த்துருக்கார். என்னமோ யாரோ பாலகுமாரன் தமிழ் இவ்வளோ பெருசாக லெட்டர் எழுதி பாலகுமாரன் கழிச்சு போட்டிருக்கானே, ஒரு பென்சிலை உட்காந்து பொடி பண்ணி அந்த கருப்பு எடுத்து முள்ள அதில் தடவி பெரிய ஸ்பை மாதிரி அதை தரேன். ஏதோ சின்ன பையன் பண்ணிட்டு போகிறானே, விட்டுருவேண்ணா. அதனா அதில் 100 முத்தங்களுடன் பாலகுமாரன். இதில் ஒரு கன்றாவி என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கணக்கு பரீட்சை ரிப்போர்ட் வந்தது. 4 கணக்கு, ஒரு கணக்கு 25. நான் 4 கணக்கும் தப்பு, எனக்கு மார்க் 0. எங்கள் அப்பா அந்த 100 முத்தங்களே பார்த்து வெந்து போயிட்டார். கணக்கில் 0, முத்தம் மட்டும் 100. எங்கள் தஞ்சாவூர் பாஷை உங்களுக்கு தெரியாது. அதாவது கோயம்புத்தூர்கார ரொம்ப இனிமையாக பேசுங்க. ஏறாங்க வா, நீ சிந்திக்கு, நீ என்னவா கணக்கில் 0, முத்தம் மட்டும் 100. எனக்கு திடீர்னு இவர் எப்படி தெரியும். அப்புறம் பார்த்தா அது கருப்பு போட்டு சேர்த்துது. அடி மாத்து. அன்னைக்கு பிரம்பு என்னை முத்தமிட்டது. நண்பர்களே, இவ்வளவு அபத்தமாக அசட்டாக என்னுடைய பள்ளி வாழ்க்கையை எதுவும் புரியாமல் தவித்தவன் ஒரு குருவை கண்டதும் முற்றிலும் மாறினேன். குருவை காண்பதற்கு 35 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. Oh, you want to meet this beggar Balkma? பகவான் எல்லோரும் அப்படித்தான் கூப்பிட்டார்கள். Most of my friends doesn't believe in God. என் நண்பர்கள் கடவுளை நம்புவதில்லை. ஆனால் உள்ளடியாக கடவுள் இருப்பாரோ என்று சந்தேகப்படுகிறார்கள். நான் கடவுளை நம்புகிறேன், ஆனால் அடிப்படையில் கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. என்னால் காசு பணம் சம்பாதிக்க முடியும், புகழ் சம்பாதிக்க முடியும், அதற்கு கடும் உழைப்பு இருந்தால் போதும். அது என்னிடம் இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் உங்களை போன்றவர் சொன்னால்தான் எனக்கு புரியுமே தவிர நானாக அறிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து கடவுளை பற்றி சொல்லிக் கொடுங்கள். ஜெயராமா, பால்குமார் சச்ச கொஸ்டின். அருகிலே இருக்கிற நண்பரை சொல்கிறார். பால்குமார் சச்ச கொஸ்டின். இந்த பெகர் இந்த பிச்சைக்காரனால் முடியுமா? இந்த பிச்சைக்காரன் எப்படி செய்வான்? பாலகுமார் எவ்வளவு பெரிய கேள்வியை கேட்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் வந்து என் மச்சனிக்கு புடவை நான் எடுக்கணும், என்னுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னுடைய தம்பிக்கு வரம் பார்த்துருக்கேன், அது சரியாக அமையல, என்னுடைய அண்ணன் வந்து எனக்கு கூட பேச மாட்டேன்றாரு. 100 கேள்வி. மை ஃபாதர் வில் பிளஸ் யூ, மை ஃபாதர் வில் பிளஸ் யூ. அதை கேட்ட பிறகு நான் இவர்கிட்ட அதை கேட்கக்கூடாது, உண்மையான கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று கடவுள் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா என்று தான் நான் கேட்டேன். திஸ் பெக்கர் வில் ட்ரை. என்னை அருகே உட்கார வைத்து தலையை தடவி, முதுகை தடவி, இடுப்பை தடவி, கையை அப்படி கோர்த்து கொண்டு எனக்குள்ளே தீவிரமாக பார்த்தபோது உடம்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை அனுபவித்திராத ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த கையை அப்படி இருக்க பிடிச்சிக்கிற போது முதுகு அடி முதுகுலேந்து ஒரு பெரிய பந்து உருண்டி மேலே போய் உச்சியை தொட்டு மேலே இழுத்து சிதறியது. இந்த இடத்துல வந்து அநாதகத்தில் வந்து நின்னது. கருப்பு வெள்ளை புகை, சுருளான அலை.
ஒரு ரீங்கார சத்தம், சில எழுத்துக்கள், பிறகு நீளத்தில் பாய்ந்து அடுத்த இடம், நீளத்தில் பாய்ந்து அடுத்த இடம் என்று இதுவரை அனுபவித்திராத விஷயத்தை நான் அனுபவித்தேன். அப்பொழுது தெரிந்தது, இந்த உலகம் துகள்மயம். நீங்கள் ஒரு துகள், கூட்டு துகள், அது தொட்டா உடைஞ்சு போயிடும். இந்த 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 போடியம் ஒரு கூட்டு துகள், அது ஒரு மாதிரி மரமாக நிற்கிறது. இந்த மைக்கு ஒரு கூட்டு துகள். இந்த துகள் எங்கே இருக்கிறது? உங்களுள்ளும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, நமக்கு நடுவேயும் இருக்கிறது. அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எல்லா இடங்களிலும் நீக்க வர நினைந்திருக்கிறது. இதை சொல்லவில்லை, இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு காட்ட எனக்கு தெரியாது, அதனால் சொல்ல வேண்டியிருக்கு. அவருக்கு காட்ட தெரிந்தது, சொல்லவே இல்லை. அமைதியாக இதை அனுபவிக்கும்படியாக விட்டார். 2 நாள் பித்து பிடிச்ச மாதிரி திருவண்ணாமலையில் பிச்சைக்காரனை போல அடைந்தேன். நடு திடீர்னு சந்தேகம் வரும், யார் சோறு போடுவா? அடுத்த 10 நிமிஷம் யாரோ கூப்பிட்டு சோறு போடுவா. இங்கே வந்து படுத்துக்கோ, இந்த திண்ணையில் படுத்துக்கோ, யாரோ கூப்பிடுவாங்க, யாரோ டீ வாங்கிட்டு இருப்பாங்க. அத்தனையும் மிக அழகாக நடந்தது. ஏனெனில் நான் என் இருப்பை, என் தன்மையை, என் புத்தியை, எனது எல்லா விஷயங்களையும் அவர் காலடியிலே சமர்ப்பித்தேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ, ஐ நோ யூ வில் டேக் கேர் ஆஃப் மீ. இதுதான் சிவா சொல்லி தருவது. என்னது? ட்ராப் இட், கீழே போடு. நான் அக்கௌண்டன்ட்டு, நான் வக்கீல், நான் இன்ஜினியரு, கீழே போடு. நான் ஆண்டையா, அண்ணா, தம்பி, அப்பாவுக்கு புள்ள, கீழே போடு. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கா, கீழே போடு. எல்லாவற்றையும் உதறிவிடு. அப்பொழுது ஒன்று எஞ்சும். எல்லாம் உதறிவிட ஒன்று எஞ்சும். அந்த எஞ்சியதே நீ. சரியா சிவா? எல்லாவற்றையும் உதறி போட ஒன்று எஞ்சும். அந்த ஒரு எஞ்சியதே நீ. இதை சொல்லித்தர முடியுமா? வார்த்தையாக்க முடியுமா? எழுதி காட்ட முடியுமா? பாட்டால் வருமா? எல்லாம் செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், பாட்டால் சொல்லியிருக்கிறார்கள், பேச்சால் சொல்லியிருக்கிறார்கள், உபதேசம் செய்திருக்கிறார்கள். கொஞ்சமாவது புரியட்டும், இந்த பக்கம் வரட்டும், இதை மொல்ல விடட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எவனுக்கு தலையெழுத்து சரியா இருக்கோ அவன் தான் வர முடியும். சிவா சொல்லி கொடுத்துருவாரு. சிவா சொல்லி கொடுத்தா புரிஞ்சிருமா? சிவாட்ட வரத்துக்கே தலையெழுத்து வேணுமே. அந்த தலையெழுத்து இருந்தால் உட்காந்து கேட்கறதுக்கு காது வேணுமே. அந்த காது தலையெழுத்து இருந்தால் காது வழியாக கேட்டது உள்ளே புரிய வேண்டுமே. அந்த உள்ளே புரியும் தலையெழுத்து இருந்தால் பொக்குன்னு பெட்ரோல் போட்ட மாதிரி பார்த்திக்க, சகலமும் அறிந்து சாம்பலாகும். இது என்ன? அனர்த்தலாக பேசுகிறாயே, உண்மையில் இது என்ன? எனக்கு புரியும்படியாக சொல். சகலமும் இருந்து சாம்பலாகும் என்கிற வார்த்தை அலட்டலாக இருக்கிறது. உண்மை என்ன? My dear sir, you will never claim about yourself on any occasion with anybody. நான் பெரிய கொம்புன்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. இது வலிந்து சொல்கின்ற பணிவு அல்ல. அந்த வலிந்து பழிந்து இருந்து ஒன்று பொடுக்குன்னு குடிங்க. எங்கேயாவது ஒருத்தர் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு மறந்து போய் ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலேயே இந்த எரிந்து சாம்பலானால் ஒரு பெரிய பணிவு வரும். இன்னும் நுணுக்கமாக போகலாம். இந்த பணிவு எப்பொழுது வரும்? என்னமோ தப்பாக இருக்கே, என்னமோ கோளாறாக இருக்கே. அதான் அழகாக சொன்னார். என்னமோ கோளாறாக இருக்கே, என்னமோ தப்பாக இருக்கேன், நான் சரியில்லையே. எனக்கு 1,20,000 ரூபா சம்பளம், சந்தோஷமாக இருக்கேன்னா இல்லையே. என்ன கோளாறு என்று
அவரை கேட்காத, இவரை கேட்காத, புஸ்தகத்தை தேடாத, உங்களுக்குள் நீங்கள் கேள்வி கொட்டிக்கொண்டால், உங்களை நீங்கள் அவதானித்தால், அமைதியாக இருந்து உள்ளே பார்த்தால், பாலகுமாரா என்ன பண்ணிட்டு இருக்க, பாலகுமாரா என்ன பண்ணிட்டு இருக்க, சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், அப்படி அப்படி உள்ளுக்குள்ளேயே வெளியே போகும் உள்ளே வரும், வெளியே போகும் உள்ளே வரும். அதனால் அந்த நேற்றுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ அகழாக இருந்தால வந்துடும், காரமாக வந்துடும். அவங்க வீட்டில் தோசை ரொம்ப நல்லா இருந்ததில்ல, வந்துடும். நாளைக்கு நம்ம வீட்டில் பக்கோடா போட சொல்லணும், வந்துடும். தீனி மாதிரி ஒரு கடுமையான விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. 4 பரோட்டா கோழி குருமா செத்தே போயிட்டு நீ ஞானமே வராது. கோழி குருமான சொல்ல ஆசைப்படுறிய, கச்சிக்க 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 கச்சிக்கன்னு சாப்பிட்றிய அப்படின்னு உறிஞ்சிரிய போச்சு. எல்லாவற்றிலிருந்து விலகி ஏதோ ஒரு சட்டை ஒரு வேட்டி, அந்த அந்த ஒரு ப்ளூ ஜீன்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு டைட்டாக ஒரு பண்ணி போட்டு இப்படி கை கட்டி நிற்கிற போது, ஐயோ கடவுளே எப்போ வேணா செத்துருவோடா நீ என்ன கை கட்டுற, அப்படி போகிற எல்லாரும் திரும்பி தான் என்ன கதி, திரும்பாதான் என்ன நிச்சயம். இந்த நிலையாமை புரியும் போது, இந்த நிலையாமை எப்போ வேணா கவுந்துக்கும் என்கிற இந்த நிலையாமை புரியும் போது, இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்பதை தெள்ள தெளிவாக உணர்ந்த போது, ஆனால் உணர முடியாது இல்லை. ஜோசியர் சொல்லியிருக்கார், இன்னும் 40 வருஷம் நிச்சயமாக இருக்குன்றிருக்கார். உனக்கு முன்னாடி ஜோசியம் போடுவான், அதை எங்கே போய் கேட்டான், யார் சொல்ல முடியும் இதை? ஆக இந்த இந்த நிலையாமையை, மரணத்தை, எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கை சிதிலமடையும் என்பதை, உங்கள் கர்வங்கள் அடியும் என்பதை, உங்கள் 1,20,000 ரூபாய் சம்பளம் பிடுங்கிக் கொள்ளும் என்பதை, அந்த அனித்தியத்தை புரிந்து கொண்டால் இது நித்தியம் என்ற கேள்வி வரும். அந்த அனித்தியத்தை புரிந்து கொண்டால் எந்த நித்தியம் என்ற கேள்வி வரும். இதெல்லாம் நானும் கேட்டுக்க ட்ரை பண்ணுறேன் சார், அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் மறந்து போகிறது. எஸ், ரொம்ப உண்மை. ஏன்னா மறக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கே. பாகுபலி போகலாமா, சூப்பராக பண்ணியிருக்கான் சார். ஒன்றுமே இல்லாத ஒரு சினிமாவை பற்றி, ஒரு ஒரு சீரியலை பற்றி உட்காந்து பேசுறதுன்னா அது என்ன ஜென்மம்? அப்போ அனித்தியம் என்பதை பற்றி எப்படி கேட்க முடியும்? சூப்பர் டைரக்டர் சார் ராஜ்மௌலி, கேளு. இல்லையே, தவறு. அந்த இடங்களை பாராட்ட, அந்த இடங்களை ரசிக்க, ருசிக்க தெரிந்து விட்டதென்றால், பரோட்டா கோழி குருமா தான் எப்படியும் தின்னாகணும் அப்படிங்கிற வெறி வந்தால் அனித்தியம் என்பது வராது. நீங்கள் நித்திய வஸ்து என்று நினைப்பீர்கள். இது வரத்துக்கு என்ன வழி? தனிமை வழி. எப்பவுமே கும்பலா கூடி கூடி கும்மி அடிக்கிறது. அவர் டியர் ஃப்ரெண்டு, உயிர் ஃப்ரெண்டு ஒருத்தம் கூட கிடையாது. உண்மையில் நீ செத்து போனா செத்து போடுவானோ, ஐயோ எனக்கு கொடுத்த கடனை வாங்க முடியாதா, அவன் ஒய்ஃப்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, இப்படின்னு போகும் புத்தி. ஆக டியர் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. உன் பொண்டாட்டி அழுவாடா, 2 நாள் அழுவா, 3 நாள் கொஞ்சம் காஃபி கொடுமா, உடம்பு நாக்கா வளர்ந்து போச்சு. காஃபி இல்லாத முடியுமா, மோர் இல்லாத முடியுமா, நீர் இல்லாத முடியுமா? அவ்வளோதான். எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை சென்டென்ஸ் சரியா உள்ள வாங்கிக்கணும். எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள். தன்னை அறிந்தவன் மட்டும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள். தன்னை அறிந்தவன் மட்டும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். மரணத்தை கண்டு வரவேற்கும் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆமெனில் இந்த மீட்டிங் உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வரவேற்கிறதுனால தான் பயந்து போய் தான் வந்திருக்கீங்க.
தன்னை அறிந்தவன் மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். அவனால் அங்குதான் வருது, மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். பாலகுமாரன் சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். டாக்டர் இருந்தால் என்னன்னு கேட்டிருப்பேன். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், நுரையீரலில் பாதி தான் வேலை செய்யுது, அதுலேயும் இன்ஃபெக்ஷன், அந்த பாதியும் வேலை செய்யலை. ஏன் முதல் பாதி வேலை செய்யலை? ஒரு நாளைக்கு 120 சிகரெட் என்று 20 வருடங்களுக்கு முன்பு குடித்தது என்னுடைய நுரையீரலை கற்பாறையாக்கி விட்டது. நான் அரை நுரையீரலில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், அந்தக்கு இன்ஃபெக்ஷன் வந்தது. டாக்டர் சொல்லிட்டார், அம்மா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிக்க சாந்தா, ஏதாவது 20 ரூபா. ரொம்ப சின்சியராக எங்கள் ஒய்ஃபு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டார். ரொம்ப நல்லவாகும். ஷீ லவ்ஸ் மீ அ லாட். அதனாலேயே தனது குழந்தைகளுக்கும் தனக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு வேண்டும் என்றும், இதை தாண்டி தன் புருஷன் வருவான் என்ற நம்பிக்கையிலும் அந்த கையெழுத்து வாங்கினான். நான் தள்ளி வைக்கவும் கூடும். ஐ ஆஸ்க் மை குரு யோகிராம் சத்குமார், முடிஞ்சு போச்சா? இன்னும் இந்த வேலை பண்ணோம் அந்த வேலை பண்ணோம், யூ ஆர் மை பென் அப்படின்னா சொன்னீங்க. If at all there is any rebirth, this beggar is like to be with Balakumaran. Balakumar is my pen. Whatever he writes will be remembered here for a long, long time. இவ்வளவு சொன்னவரா என்னை இந்த சிவப்பிடியில் இழக்க விடுவீரா என்று கேட்டபோது, 3 நிமிடம் அவரோடு பேசின போது ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்தது, நோ யூ வில் கண்டினியூ. அடுத்த 2வது நிமிஷம் மூக்கில் வச்சு ஆக்சிஜன் மாஸ்கை உருவி கீழே போட்டு நான் பாட்டு எழுந்து பின்பக்கம் போய் மூஞ்சியை தொடச்சின்னு வந்து உட்காந்துட்டேன். அசிஸ்டன்ட் டாக்டர் கத்துறா, தாண்டா கத்துறா, பாகியலட்சுமி ஒரு பக்கம் கத்துறாங்க. இல்லை எனக்கு சரியாயிடுச்சு, வராது. மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். இது இந்த அனுபவம் உங்களுக்கும் ஏற்படும். அந்த தைரியம் வரும், அந்த மன உறுதி வரும். எப்போது இது அனித்தியம் என்பதை புரிந்து கொண்டால். இதை அனித்தியம் என்று புரிந்து கொண்டால் மொத்த வாழ்க்கை வேற விதமாக மாறும். கர்வப்படத்து ஒன்றுமே இல்லை. இங்கே என்னை என்ன நினச்சிருக்கேன்னு வார்த்தை வரவே வராது. ஒரு நியாயமான இனிமை, தேவையான இனிமை உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். தேவையான இனிமை எவ்வளோ தூரம் இனிமையாக இருக்கணுமோ அவ்வளவு இனிமையாக இருக்க தோணும். அதுக்காக ஈன்னு இழிச்சுருக்கே இருக்கல, என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறது இல்லை. அந்த அளவு ஒன்று தெரியும். உணவில் இருந்து விடுபடுவீர்கள், உடையிலிருந்து விடுபடுவீர்கள், வெறும் பேச்சிலிருந்து விடுபடுவீர்கள், பொழுதுபோக்கில் இருந்து விடுபடுவீர்கள், அதிகாரத்திலிருந்து விடுபடுவீர்கள். இதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சுட்டு ஈடுபடுவீர்கள். சகலத்தும் இது டிராமா, இது பண்ணித்தான் ஆகணும். என் பொண்டாட்டியை கொஞ்சித்தான் ஆகணும், என் மகளோடு சுமூகமாய் பேசித்தான் ஆக வேண்டும், என் நண்பனுக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும். இதில் கர்வமே இல்லை. இயல்பு இயல்பு இயல்பு, ஒரு இனிதான இயல்பு உங்களுக்குள்ளே வந்துவிடும். எப்போது சகலமும் அனித்தியம் என்று தெரிந்து கொண்டார், அப்போது நித்தியமுள்ள விஷயம், நித்தியமுள்ள வஸ்து எது என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஆத்மா, உயிர், சக்தி என்கிற விஷயம். டாக்டர் சொன்னார் சில விஷயங்கள் எனக்கு பிடிப்படல. சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் வேண்டும்ல அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஆமாம் ஆமாண்டீங்க. பணம் இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கானா? இல்லையே. பணம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தன்னை எறுதல் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். பணம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நாயா பைய அலைஞ்சு பொட்டி பொட்டியாக வச்சுருந்து கண்டெய்னராக வச்சுருந்து அண்ணனுக்கு தம்பிக்கு நடுவில் தூது போயிட்டு இந்த இம்சையெல்லாம் இருக்காது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கும், அதுக்குண்டான உழைப்பு இருக்கும். மற்ற நேரம் உங்களை கவனிப்பீர்கள், உழைப்பு நேரத்தில் உங்களை கவனிப்பீர்கள். காசு கொடு காசு கொடு காசு காசு காசுன்னா பிடிக்கும், பயம் வரும்.
நண்பர்களே, இந்த தன்னை அறிதல் என்ற கலையினுடைய அடிப்படையான விஷயம் அமைதி, மௌனம், தனித்திருத்தல். கும்பலாக குரூப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் புரியாது. ஏன் தனித்திருக்கணும்? நீ தனியாக தானே போகிற, உங்க கூட யார் வரப்போறா? லேர்ன் டெத் மேன், லேர்ன் ஹவு டு டை. நீங்கள் தனியாக தான் சாக போகிறீங்க, யாரும் வரமாட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். தெளிவாக அழகாக சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் என்ன சிந்தித்திருக்கிறார்? மரணம் என்பதை என்ன என்று அந்த கவிஞர் சிந்தித்திருக்கிறார், அந்த பட்டினத்தார் சிந்தித்திருக்கிறார். சிந்தித்ததாலேயே சமாதி நிலைக்கு போக முடிந்தது. அப்படி சிந்தித்ததாலேயே தான் என்ன என்று விசாரிக்க முடிந்தது. தான் என்ன என்று விசாரிக்க முடிந்ததாலேயே தன்னுள் மூழ்க முடிந்தது. தன்னுள் மூழ்க முடிந்ததாலேயே தன்னுடைய உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன என்று தெரிய முடிந்தது. தன் உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன என்று தெரிந்து கொள்வதாலேயே உடலும் உயிரும் எங்கே எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பது புரிகிறது. How there has been lock. உயிர் எப்படி இந்த 9 துவாரம் இருக்கே, ஏன் புசுக்குன்னு வெளியே போல? யோசனை பண்ணிருக்கேடா, 9 துவாரம் இருக்கே, மூக்கு வழியா ஏன் போல? அது ஏன் உயிர் ஒட்டின்னு இருக்கு? என்ன கட்டி போட்டிருக்கு? அது மிகப்பெரிய கேள்வி. நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியா இங்கே கயிறு போட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த கயிறு தேட ஆரம்பிச்சிருங்க. யூ ஆஸ்க் தட் கொஸ்டின் யுவர்செல்ஃப். உங்களை கேளுங்கள். அப்பொழுது இந்த அமைதி கொடுக்கின்ற தன்னை அறிகின்ற புத்தி உங்களுக்கு வந்தால், அந்த அமைதி ஏற்பட்டால், ஒரு இடைவிடாத தனிமை ஏற்படும். இந்த தனிமை இந்த இடத்திலிருந்து ஓடிப்போவதல்ல. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தனியாக இருக்க முடியும். பெரிய கும்பலுக்கு நடுவே நீங்கள் தனியாக இருக்க முடியும். அப்பொழுது தனியாக இருக்கும்பொழுது மனைவி மீது மாசற்ற பிரேமை கொள்ள முடியும். மகள் மீது உண்மையான அக்கறை கொள்ள முடியும். வயதான தாய் மீது நிஜமான பாசத்தை கொண்டு முடியும். ட்ராமாவாக இருக்கும், எல்லாம் பொய்யா இருக்கும். அந்த லோன்லினஸ் வந்துட்டுனா எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட். அந்த இடத்துக்கு தான் அவர் சிவா கூட்டின்னு போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த லோன்லினஸ் வேற 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 வந்து வேற வேற யாருமே இல்லைன்றது லோன்லினஸ். then there will be silence. என்ன விதமான சைலன்ஸ்? என்ன பேசணுமோ அது, என்ன பேச வேண்டாமோ அது வேண்டாம். சிரிக்க முடியாது ஐயா. இந்த எப்போ பார்த்தாலும் எப்படி சௌக்கியமா வராது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பேசிகிட்டே சிரிப்பான், சிரிச்சுட்டே பேசுவான். இங்கே பேலன்ஸ் இல்லை. இங்கே மூளையில் பவர் இல்லை. மூளையில் பவர் இல்லை. அங்கே மூளைக்கு ஒரு பவர் கொடுத்துரும். என்ன பண்ணுறது? என்னால் சிரிக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்குவேன். நான் சிரிப்பேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் தருவேன். சில பேர் தேவைப்படுது, என்னை பார்த்தா சிரியும் தேவைப்படுது, ஒரு ஸ்பூன் தெரியும். இல்லை வளர ஆரம்பிச்சிருவீங்க, மென்டல் ஆகிடுவீங்க. இங்கே உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு பாருங்கள், தனக்கு தானே அவர் ஒரு கேள்வி, இதுக்கு ஒரு பதில். மென்டல் அவர் தப்பு. ஏன்னா உள்ள அமைதி இல்லை, கத்தல் கூச்சல், அது ஒரு பதில் இல்லை. உள்ள சைலன்ஸ் வந்துடும், பேச்சு வராது, சிரிப்பு வராது. அதற்கு பிறகு அந்த லோன்லினஸை, அந்த தனிமையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள பழக்கம் வர உள்ளுக்குள்ளே யோசிப்பு திறன் மிக அழகாக அமரும். வாட் யூ வாண்ட் அது தெரியும். இந்த நேரம் என்ன வேண்டும்? இங்கே மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கோம், இந்த நேரம் என்ன வேண்டும்? பாலகுமாரன் பேசியது புரிய வேண்டும், அந்த அமைதி இருக்கும். அப்போது மொத்த புத்தியும் பாலகுமாரன் பேச்சில் இருக்கும். இல்லைன்னா மழை பெய்யுதா, வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்ற புகுச்சி போயிடும். பெய்யட்டுமே மழை, செத்தா கொடுங்க,
இங்கு வந்து விட்டீர்கள், இந்த பேச்சை கேட்பதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. அதற்கு பெயர் ஏகாகிரகம். ஒரு கை மேலே ஒரு கை வச்சிருந்த அந்த ஏகாகிரகம், அந்த ஏகாகிரகம் வந்துவிட்டால் பல்வேறு விஷயங்கள் தெளிவு வரும். இந்த ஏகாகிரகம் வருவதற்காகத்தான் மந்திர ஜபம், பூஜை, யாகம், ஹோமம். நிறைய வைதிகருக்கு ஏகாகிரம் கிடையாது. இந்த பக்கம் தலையை சொரிஞ்சுட்டு பூவை போட்டிருப்பாங்க. அது உள்ளே உட்காராது. ஏகாகிரகம் வந்துட்டு அப்படி உட்காந்துரும். இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். இதற்கு ஆசன சித்தி என்று பெயர். உள்ள வீட்டுக்கு போய் புர்ன்னு உட்காராதீங்க, அது வராது. மூளை சரியாக இருந்தால் தான், தாட் ப்ராசஸ் சரியாக இருந்தால் தான் அப்படி உட்காரவே முடியும். இல்லைன்னா 2வது நிமிஷம் கோணிக்கும். ஆக எங்கே சிசில் பண்ணணும்? உடம்பு அல்ல, மனதை. த மைண்ட் என்ன செய்கிறது? மைண்ட் அலைந்து கொண்டே இருக்கிறது. அலைந்து கொண்டே இருக்கிற மனதை என்ன செய்வது? நிறுத்துவது. எப்படி? யானை கையில் சங்கிலியை கொடுப்பது போல. இப்படி தொட்டுட்டே இருக்கேன் எதையாவது, அது சங்கிலி கொடுத்தாலும் பிடிச்சிட்டு நிற்கும். அப்போ சங்கிலி எது? மந்திர ஜபம். ஐம் கா ஏ இ லக ரீம் க்ளீம் அசகர க்ரீம் சௌ சகர க்ரீம். ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி அந்தே அந்தே நமக ருந்தே ருந்தே நமக ஜம்பே ஜம்பி நமக மோசே மோசி நமக தம்பே தம்பி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுர்முக கதி ஜிஹ்வாஸ்தமனம் குரு குரு சிக்ரம் வசியம் ஐம் க்ளௌம் டக 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 ஹும் அத்ராயவட் ஸ்ரீ மகாவாராயம்பா சுவாஹா. ஆடி ஆடி நெருப்பு மொத்த கங்கு ஆடிடலாம். மந்திர ஜபம் இஸ் அ வெஹிக்கிள். சொல்ல 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 செய்ய 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 உடம்பிலும் மனதிலும் மாறும். எங்கே இருக்கிறார் கடவுள்? இங்கே ஹிருதயம் என்ற கோஷத்தில் இல்லை, அந்த மார்பு குழியிலிருந்து வலது பக்கம் ஒரு விரல் நுனி தள்ளி, மார்பு குழியிலிருந்து வலது பக்கம் ஒரு விரல் நுனி தள்ளி, அங்குதான் ஆத்மா, உயிர், சக்தி இவையெல்லாம் இருக்கிறது. அது என்னோ வெவ்வேறு பேர், அவ்வளோதான். ஜீவன் பேர் அங்கேதான் இருக்கு. அதுக்கு பெயர் தான் பாலகுமாரன், அதற்கு பெயர் தான் சாந்தா, அதற்கு பெயர் தான் சிவா, அதற்கு பெயர் தான் ரவிச்சந்திரன், அதற்கு பெயர் தான் சித்ரா. அது அங்கே இருக்கு. அவ அங்கே பார்க்குற போது, அந்த இடத்தில் மனம் கூடுகிற போது உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும். மனம் ஒருமுகப்படும். மனம் ஒருமுகப்பட்டால் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும். எதிரே இருப்பவர் யார் என்று தெரியும். அது ஒரு சூட்சும பார்வை விருந்துவிடும். When I will get it, sir? When I will get it? ஆசைப்படுங்கள், அது முதல் வேள்வி. ஈடுபடுங்கள், அது 2வது. இடையறாது முயற்சி செய்யுங்கள், அது 3வது. அது எப்போது உங்கள் தலையெழுத்து சரியாக இருக்கிறதோ அப்போது வந்து சேரும். அப்பொழுது எப்பொழுது ஆரம்பிக்குவது? இப்பொழுது. ஹியர் அண்ட் நவ் பாய், இங்கே இப்பொழுது இந்த ஜனம் ஆரம்பியுங்கள். என்றேனும் எந்த ஜன்மத்திலேனும் நீங்கள் கடை தேறுவீர்கள். இல்லை எனில் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள். கடை தேர வேண்டும் என்ற ஆவல் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் வணங்குகின்றேன். ஆவல் இருக்கிறது ஐயா உங்களுக்கு. ஏன் சினிமாவுக்கு போல? ஏன் பிஎஸ்ஆருக்கு போய் புடவை வாங்க போல? ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆவல் இருக்கிறது. தாபம், தாகம். என்ன சொல்கிறான் அவன்? என்ன சொல்கிறான் அவன்? என்ன சொல்கிறான் அவன்? தெரிஞ்சு சொல்கிறான், தெரிஞ்சு சொல்கிறான். யோ, அவன் டுபா கோரியா சொல்லிட்டு போ. நான்லாம் கேட்கவே மாட்டேன். நீ என்னை கொண்டாடுறதுன்னு அவசியமே கிடையாது. நான் க்ஷணத்துக்கு உன்னை மதிக்கலை. ஏனெனில் நான் என்னை மதிக்கிறேன். I know who I am. I know where I am.
ஆக உன்னுடைய கமெண்ட் பற்றி உன்னுடைய விமர்சனம் பற்றி என் வேலை எழுதிட்டே போவேன். நாங்கள் உடையார் கொஞ்சம் நல்லா இல்லைங்க, எவ்வளோ சரிங்க போட்டு ராஜேந்திர சொல் ரொம்ப சூப்பராக இருங்க, ரொம்ப சரிங்க, இந்த காதை வாங்கி அந்த காதை விட்டணும். நான் என்ன செய்கிறேன், என்ன பிடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். வீண் அலட்டல் பேச்சு, அனாவசிய பேச்சு, தேவையற்ற கம்பீரம் உங்களை நாசப்படுத்துமே தவிர என்னை அல்ல. உங்களால் என்னை சிறு நுனி கூட அசைக்க முடியாது. ஏனெனில் நான் என்னை அறிந்தவன், தன்னை உணர்ந்தவன். இது எப்படி வந்தது? என் சத்குருவால் வந்தது. என் குருநாதர் என்னை எனக்குள் தள்ளினார். நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நானும் அவரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ராத்திரி 7:30 மணி, எல்லாரும் போயாச்சு. பகவான் பி வித் மீ டுடே. எஸ் பகவான். பௌர்ணமி அந்த பக்கம் வருது நிலா. பகவான் இஸ் ஃபுல் மூன். யா இட்ஸ் ஃபுல் மூன். அது திடீர்னு ஒரு மாதிரி ஷ்ரிங்காகி மொழில பேசுவார். என்ன இன்றைக்கி திடீர்னு கொலான்னு பேசும், இன்றைக்கி கிழவர் சும்மா நறுக்குன்றாரு. கொஞ்ச நேரம் மூணு பாட்டு போய் திரும்புகிறேன், அந்த பக்கம் ஒரு நிலா. இப்படி பார்க்குறேன். பின்னாலேருந்து கிழமை மொழில சொல்கிறது, there are 7 பாலகுமாரன், there are 7, you have seen only 2. என்ன போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறது இதை? என்னுடைய மனைவி கமலாவுக்கு பிரெயின் ஃபீவர். விவேக் புள்ள செத்து போனான, பாவம், சின்ன குழந்தை. பன்றி கடித்த கொசு மனிதரை கடித்ததால் வரும் பிரெயின் ஃபீவர். அந்த பிரெயின் ஃபீவரை கமலா செத்து போயிடுவான்னு எல்லாரும் நினச்சிருக்கும் போது, இல்லை நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் பழச்சிக்கோ, இல்லைன்னா வெஜிடபிள் மாதிரி இருப்பா, பெரிய கேரண்டிலாம் ஒன்றும் தர முடியாது, லெட் அஸ் ட்ரை. அறகுறையாக டாக்டர் சொல்லிக்கிற போது நான் யோகிராம் சரத்குமார் பால்குமார், நத்திங் டு ஒரி, கமலா வில் வாக், கமலா வில் ரன். அந்த கமலா இன்று சென்னையில் அழகாக சமைத்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். 13 வருஷம் ஆச்சு பிரெயின் ஃபீவர் வந்து. அந்த சுவடே தெரியல. யாரால் முடியும்? தன்னை அறிந்தவனால் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும். என் குருநாதர் யோகிராம் சரத்குமார் சகலமும் அறிந்தவர். இல்லைன்னா தபஸ் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அது முதுகில தடவி ஒரு முறையா 2 முறையா பல முறைகள் பல இடங்களில் நான் பரவசமாக நினைக்கிறேன். இங்கே இருக்கு சுவாமி, இந்த இடத்துல உட்காரணும். எங்கே இருக்கு கை? இதோ இங்கே இங்கே இங்கே. அப்படி வரும். இங்கே அடியிலேருந்து பூஞ்சி எடுத்துன்னு வரும். இந்த இடத்துலேருந்து ஓடியாரும். மேலே வரும். தோடு நல்லா குத்தி நிற்கும். எங்கு இருக்கிறோம் என்று தெரியாது. உடம்பு போய் உயிர் பெரிய விதானமாக எடுத்துக்கொள்ளும். உடம்பு நகர்ந்து போய் அவர் தெரியுது, அவர் யாருன்னு தெரியுது, இவர் யாருன்னு தெரியுது. எங்கே இருக்காரு? உள்ள அவர் தூக்கி கொண்டிருந்தாலும் உள்ளே இருக்கிறார். எனக்கு தெரியுது. பிடிச்சிடலாம். நாளைக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சிடும். என்னைக்கு செத்து போவான் தெரிஞ்சிடும். இதை விட வேறு என்ன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? வேறு என்ன அறிந்து புண்ணியம்? என்னைக்கு செத்து போவேன் தெரியுது தானே பெரிய அறிவு. நாளைக்கு என்னென்னு தெரியுது தானே பெரிய அறிவு. என் மனைவி யார் என்று அறிந்து கொள்வதுதானே பெரிய அறிவு. போன ஜென்மத்தில் எங்கே இருந்தான்றது தானே பெரிய அறிவு. 2 மனைவியோடு ஒரே கூரை கீழே நான் கொடுத்தன் செய்கிறேன் என்றால் இது போன ஜென்மத்து ஒருவன் நல்லா தெரியும். ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அவள் வீணையை உடச்சி தெருப்பால் அடித்து என்ன கன்றாவியது. நான் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னை பெரிய பெரிய தேவதா விசுவாசம். அது காசு இல்லை, கேட்டால் கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு வேணும் கொடுப்பாங்க. எப்படியாவது வந்து சேரும். எவ்வளவு வேணும்? கொஞ்சம் போறியா?
ஜோடியாக வந்து என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லாம் அப்போ மோர் சாதம் தானே, குழம்பு சாதத்துக்கு அப்புறம் மோர் சாதம், அவ்வளோதானே. 71 வயசாச்சுன்னா என்ன சாப்பிட முடியும்? இவ்வளோ தானே சாப்பிட முடியும். ஒரு கிண்ணம் சாதம், இன்னொரு கிண்ணம் சாதம், ஒரு வடை, ஒரு கறி, அது ரொம்ப டொம்முன்னு ரொம்பிடுமே. இரவு எப்பொழுது எழுந்திருப்பது? வேறு சில நுணுக்கங்கள் சொல்லி தருகிறேன். சிவா நிறைய சொல்லி தருவார். என் பங்குக்கு நான் உங்களை எவ்வளோ குழப்ப முடியுமோ குழப்புறேன். ராத்திரி 2 மணிக்கு மேலே நான் தூங்குறதில்ல. 2 மணிக்கு வெளியே என் சோஃபாவில் வந்து உட்காந்துங்க. ஹாலில் 2 ரூமில் அவங்க தூங்கின்னு இருப்பாங்க, நான் ஹாலில் வந்து உட்காந்துக்குவேன். நாடி பயிற்சி, நாடி சுற்றி, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், அப்படி உட்காந்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை ஒரே நேர்கோட்டில். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். மொள்ள மொள்ள லூஸ் ஆகும், மொள்ள மொள்ள லூஸ் ஆகும். எல்லா பூட்டும் கவிழும். உள்ள இருக்கின்ற ஒரு இடத்தோடு ஒரு ஐக்கியம் ஏற்படும். அங்கே ஏற்படும். குண்டலினி எழும், மேலே போகும், கீழே வரும், அலையும். கவலையே படுறது கிடையாது. சில சமயம் குளிர் எடுக்கும். இதை என் மனைவியர் பார்த்திருக்கிறார்கள். ராத்திரி 2:30 மணிக்கு குளிர் நடுக்கும். ஏசி போடல, வெளியே வைப்போம். ஆனால் கொம்புக்குள்ளே குளிர் எடுக்கும். என்னது இது? அந்த கரணம். அந்த கரணம் அடித்தால்தான் கொம்புக்குள்ளே குளிர் எடுக்கும். அந்த கரணம் அடித்தால்தான் குரங்கின் குதிகள் மனம் உணரும். எது குரங்கு? உங்கள் மனசு. என்ன குதிக்குதே? அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், சிபிஐ, என்னென்னமோ பேர் வச்சுக்கிறீங்களா? குரங்கின் குதிகள் மனம் உணரும். அந்த கரணம் அடித்தால்தான் கொம்பு. எது கொம்பு? எலும்பு தான் கொம்பு. கொம்புக்குள்ளே, இந்த உள்ளுக்குள்ளே அந்த மஜ்ஜையில் குளிரும். விரும்பி பார்க்கும். வேறு ஒரு உலகம் கதவை திறக்கும். இந்த விஷயத்தை தான் பூரகமாகவும் சூசகமாகவும் திரு சிவா அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று அவர் பேச்சின் மூலம் அறிகிறேன். நான் சொன்னது வேற. கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். அது சிவா மூலமோ வேற யார் மூலமோ. குரு முக்கியமல்ல, சொல்லித் தருகிற முக்கியமல்ல. ரொம்ப அழகாக சொல்ல, நான் சொல்லித்தரல, உணர்த்துகிறேன். உணர்த்துகிற முக்கியமல்ல. என்ன யோகியதை உங்களுக்கு இருக்கு? உணர முடியுமா? உணர தெரியுமா? உணர ஆவல் உண்டா? உணர தாபம் உண்டா? ஜாதகத்தில் கேது நல்ல இடத்துல இருந்தால் உட்காருவீங்க. என்ன சார் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜாதகம் ஜோசியம், இது எல்லாமே அண்டர் கனெக்டட். ரொம்ப ரொம்ப அழகாக கனெக்டட். நீங்கள் வந்து தப்பான ஆள்கிட்ட போய் உட்காந்துட்டு 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்தெல்லாம் உங்களுக்கு சரியாக போடணும்னா அவ்வளோதான். அவன் காற்றை பாதிக்காக போய் சொல்கிறான். அது ஒரு அற்புதமான கலை, உண்மையான கலை. தெரிந்தவர் சரியாக சொல்வார். நீங்கள் தெரியாதவர் தான் மாட்டிக்கிறீங்க. வேற என்ன பண்ணுறது? ஆக இது அவரிடம் போய் கேட்பதற்கு பதில் நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ளலாம். உங்களிடம் நீங்கள் எப்படி கேட்பீர்கள்? கேது சரியாக இருந்தால் கேட்பீங்க. இல்லை சீரியல் தான். ராதிகா நம்மான்னு நடிக்கிறா, பா எனக்கு இந்த பெண்களை பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் அருவறுப்பாகவுமே இருக்குது. ராதிகா கோச்சிட்டா இவங்களும் கோச்சிக்கிறாங்க. ராதிகா அழுதா இந்த அம்மாவும் அழுகுறாங்க. எங்கே போய் முடியும் உங்கள் வாழ்க்கை? என்ன அறிந்து கொள்வீர்கள்? எவ்வளோ பாபகரமான வாழ்க்கை இது. இந்த சினிமா இந்த வாரம், இந்த சினிமா அந்த வாரம், அந்த அவங்க தான் அப்படி தான் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க தொழில் அது, அவங்க சம்பாத்தியத்துக்காக. அதில் போய் ஏன் உட்காரணும்? என்டர்டெயின்மெண்ட்டில் மனம் சிதறும், பாட்டில் மனம் சிதறும். நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் பாட்டு கேட்க மாட்டேன், ரொம்ப கேட்க மாட்டேன். எனக்கு பயம், இழக்க மாட்டேன். எவ சுப்புலட்சுமி நல்லா பாடுறாங்க, ஏன் இழக்கணும்? நான் எனக்குள்ளே இருப்பேன், கம்பீரமாக, அழுத்தமாக, தெள்ள தெளிவாக இருப்பேன். அந்த அழுத்தம் இருந்தால், அந்த தன்னை அறிகின்ற ஆவல் இருந்தால் மிக மிக அற்புதமாக வாழ்க்கை இருக்கும்.
எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள். போயிட்டு வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனேன் சார். ஐயோ அப்பா நான் போகிறது. எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள். தன்னை அறிந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்பான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நான் கத்திகிட்டே இருக்கலாம். ஒரு தலையெழுத்து இருந்தால் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போய் டிவியை பார்த்துட்டு நாளைக்கு மழை வருமானு கேட்காதீங்க சார். மழை வரட்டுமே சார். அது சொல்கிறதே நான் வருவேன் அப்படிங்கிறதே கேட்டவுடனே பதில் சொல்கிறதே. இயற்கை அப்படி உங்களோடு பேசும். இயற்கையோடு பேச உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரத்தில் மழை? ஒன்று 10 நிமிஷம் பெய்யும். உட்காந்துப்போம். மழையாக கொண்டுறது மழையாக கொண்டுறது. மழைக்கு மேலே இவன் பதறான். அது அங்கே தான் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் தவிக்கிற போது பதட்டப்படுகிற போது பேசுறது. பொண்டாட்டி மேலே விருங்கிற போது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஆனால் பொண்டாட்டி விருன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ சொல்லணுமோ எவ்வளோ டோஸ் உண்டோ எத்தனை சிசி இன்ஜெக்ஷன் போடணுமோ அது போட்டுருணும். நோ, ஐ டோன்ட் லைக் இட். நான் முட்டாளாக மக்கா இருக்க சொல்லலை, அலர்ட்டாக இருக்க சொல்கிறேன். 100% அலர்ட்னஸ் இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு, இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையை தேடி நீங்களே அலைவீர்கள். படிப்படியாக இறங்குவீர்கள். துறவிகளை சந்திப்பீர்கள், இழப்பீர்கள். இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் நீங்கள் இழப்பீர்கள். அந்த இழப்பு ஏற்படாமல் இருக்க சிவா உங்களை காப்பாற்றுவார் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தற்போது மார்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களும், மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி மிஸ்டர் சார்லஸ் மார்டின் அவர்களும் விருந்தினர்களுக்கு மரியாதை செய்வார்கள். பார்வையாளர்கள் முடிந்தவர்கள் அமரலாம். வெளியிலே மழை கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நமது ஐயாவின் அந்த ஆற்றல் மிக்க, வீச்சு மிக்க அந்த உரையில் நாம் எப்படி நனைந்து மெய்மறந்து பின் டிராப் சைலன்ஸ் என்று சொல்வார்கள், அதை போல இருந்தது. வெளியில் எப்படி வானம் பொத்துக்கொண்டு மழையாய் பொழிந்ததோ அதை போன்ற ஒரு அற்புதமான நமது மனதுக்குள் புகுந்து உள்ளே சென்று ஏதோ ஒன்றை தாக்குகின்ற மாதிரியான ஒரு உரையை நிகழ்த்திய ஐயாவிற்கு தற்சமயம் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் பாலகுமாரன் ஐயாவிற்கு மரியாதை செய்வார்கள். நன்றி. திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் திரு சிவா அவர்களுக்கு மரியாதை செய்வார். சார்லஸ் மார்டின் அவர்கள் பாலகுமாரன் ஐயாவிற்கு மரியாதை செய்கிறார்கள். திரு கனகராஜ் பாலகுமாரன் ஐயாவின் ரசிகர் அவருக்கு மரியாதை செய்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கொள்கிறோம். நமது இந்த தட்சிணோர்த்தவத்தின் போஸ்டர்களை பார்த்து திரு ராஜ்குமார் என்ற +1 படிக்கும் மாணவர் பிஹெச்டி பள்ளியிலே அவருடைய உருவத்தை வரைந்து லேமினேட் செய்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த மாணவர் இங்கே இருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா திரு சிவா அவர்கள் மூலமாக ஐயாவிற்கு இதை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
எந்த அளவிற்கு மாணவர்கள் வரை அவருடைய எழுத்தின் வீச்சு உள்ளே இறங்கி இருக்கிறது என்று இதன் மூலம் தெரிகிறது. அந்த படத்திலே கொஞ்சம் இளமையான எழுத்து சித்தரும் அவருடைய குருநாதர் யோகி ராம் சுரத்குமார் ஐயாவையும் தத்ரூபமாக வரைந்து அதை லேமினேட் செய்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். வடவள்ளி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் எழுத்து சித்திர ஐயாவிற்கு மாலை அணிவிக்கிறார். இலக்கிய மலருக்கு கமல மலர்களால் ஒரு மாலை. தற்போது ஸ்ரீ சிவா அவர்கள் நன்றியுரை வழங்குவார். அதற்கு முன்பாக நினைவு பரிசு திரு தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் சிவா அவர்கள் எழுத்து சித்திர ஐயா பாலகுமாரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். நினைவு பரிசு தக்ஷிணா ஃபவுண்டேஷன் சார்பாக திரு சிவா அவர்கள் ஐயா பாலகுமாரன் அவர்களுக்கு, செல்வி ஆதர்ஷினி, அரவிந்த் இருக்கிறீர்களா? மிஸ்டர் அரவிந்த், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இந்த தக்ஷிணா ஃபவுண்டேஷனுடைய லோகோ ஒரு அற்புதமான வடிவமைப்பில் பல உள் அர்த்தங்களை கொண்ட அந்த படம் ஐயாவுக்கு வழங்கப்படுகிறது. நம்மை இசை மழையால் நனைத்த திரு அரவிந்த் அவர்களுக்கு தக்ஷிணா ஃபவுண்டேஷன் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. அரவிந்த், ப்ளீஸ் கம். அது தவிர தடம் கலை இலக்கிய பயணம் என்ற இந்த தனிச்சுற்று மாத இதழ் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நமது தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு சிவா அவர்களை பற்றிய ஆர்டிக்கிள் வந்திருக்கிறது. இது மாதந்தோறும் இனிமேல் வெளிவரும். ஆதர்ஷினி, ஓகே, ஆதர்ஷினி கிளம்பிட்டாங்க. ஓகே, தக்ஷிணா ஃபவுண்டேஷனுடைய தன்னார்வ தொண்டர்கள் மதுரை, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளக்கோவில், திருப்பூர், கோவையை சேர்ந்தவர்கள் மேடையில் இருந்தால் அல்லது கீழே இருந்தால் ஒரே ஒரு நிமிடம் மேலே வந்தால் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் ஐயாவுடன். அதற்கு பிறகு நிறுவனர் அவர்களுடைய நன்றியுரை நடைபெற இருக்கிறது. இந்த அற்புதமான விழா இந்த தன்னார்வ தொண்டர்களின் உழைப்பினால் அற்புதமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவர்களுடன் ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் எடுத்த நிகழ்வுக்கு பிறகு gratitude is attitude நன்றியுரை நடைபெற இருக்கிறது.
நேரம் எல்லாம் அமரலாம். ஒரு 5-10 நிமிஷம் உட்காரலாம். இந்த விழா முடியவில்லை. முக்கியமான உட்காரலாம். இந்த கொஞ்சம் உட்காரலாம். ஒரு 5 நிமிடம் உட்காரலாம். அமரலாம். இந்த அற்புதமான விழா நடந்தேறியிருக்கு. பல பேர் இதற்கு பின்னாடி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த அல்கமி நிகழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த செயல் இவ்வளோ பிரமாதமாக நடந்திருக்கிற வாய்ப்பில்லை. இதுக்கு முதல்ல நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருப்பது திரு பாலகுமாரன் ஐயா அவர்களுக்கு. இப்படி ஒரு விழாவை வந்திருந்து சிறப்பித்து இந்த மாதிரி ஒரு உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச உடனேயே பார்த்த மாத்திரத்தில் அவர் சம்மதித்து இப்படி ஒரு அற்புதமான விழாவை நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய ஆத்மார்த்தமானவும் என்னுடைய சார்பாகவும் மட்டுமில்லாமல் இந்த தக்ஷணா ஃபவுண்டேஷனுடைய அனைத்து அன்பர்களின் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கிறேன் ஐயா. இந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது உங்களுடன் சங்கமித்ததில். அடுத்தபடியாக அவருடைய துணைவியார் சாந்தா பாலகுமார், மிக்க நன்றி அம்மா. நீங்கள் வந்திருந்து இதை சிறப்பித்து கொடுத்ததற்கு. இவ்வளவு உடல் நிலை சரியில்லாத போதும் மனசில் ஒரு சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து இன்னைக்கு காலையிலையும் ஒரு 2 மணி நேரம் ஒரு பெரிய கலந்துரையாடல் இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போவும் அவர் அவ்வளோ உற்சாகமாக பேசிய விதம் எங்களை நெகிழ வைத்து விட்டது. மறுபடியும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. மறக்க முடியாது இந்த நாளை. அடுத்தபடியாக எங்கள் கூடவே எப்போதும் வந்து கொண்டிருக்கும் எங்கள் ஃபவுண்டேஷனுக்காகவும் மட்டுமல்ல, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப குழந்த மாதிரி எப்போவுமே எங்கள் கூட பயணம் செய்து கொண்டு இருக்கின்ற டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உணர்வு கலந்த ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களை பற்றி என்னன்னே தெரியாமல் இதை பற்றி கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னாடி நின்று நான் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து சிறப்பித்த அந்த திருமதி அனுஷா ரவி பாக் இன்ஸ்டிடியூஷன் அவர்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இங்கே வரல இன்னைக்கு, ஆனால் ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருந்தார். கேஜிஆர்னு செல்லமாக அழைப்போம், லைன்ஸ் கேஜிஆர்னு சொல்லுவோம். அவர்கிட்ட அவர் என்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணலை, பட் என்னை சந்தித்த மார்க்கத்திலேயே இந்த ஒரு முக்கியமான இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு வெறியில் கூப்பிட்டு, கவலைப்படாதீங்க குருஜி, இதை பெரிய லெவலில் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், அவர் தான் இதை சரியாக கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி இதை என்னை அறிமுகப்படுத்தி வச்ச திரு சுபா ஆட்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. கேஜிஆர் கூப்பிட்டு சொல்லிட்டார், நீங்கள் அவர் கையில் கொடுத்துருங்க, இந்த விழா நடந்துரும்னு. உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிகள் சுபா. உங்களுடைய எங்களை பற்றி என்னென்னு தெரியாமல் இந்த அளவுக்கு இந்த உதவிகள் செய்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. கேஜிஆர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
இந்த இந்த விழாவே இந்த ஃபவுண்டேஷன் இதை மக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். இந்த ஒரு ஹாலு இந்த இடத்துல இப்போ அமைஞ்சிருக்குது. பீலமேடு ஆஞ்சநேயர் கோயில் எஸ்ஓபங்க் பக்கத்தில். ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடம். அதை பார்த்த மாத்திரத்தில் ஒரே சந்திப்பிலேயே அந்த இடத்துல வந்து இதைத்தான் இங்கே செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துல அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த இடத்தை கொடுத்த என்னுடைய இடத்தினுடைய உரிமையாளர் திரு நமச்சிவாயம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை ஒரு முறை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கொஞ்சம் வாங்க நமச்சிவாயம் அவர்களை, கண்டிப்பாக வாங்க. கிவ் அ மொமெண்டோ. இந்த தக்ஷணா ஃபவுண்டேஷனுடைய அமைப்புக்குண்டான இடத்தை கொடுத்த திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அந்த இடத்துல தான் இந்த இயக்கமே இயங்க போகிறது. இப்படியே வந்துடலாம், இப்படி கூட்டிகிட்டு வந்துடலாம். எஸ் ப்ளீஸ். அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இந்த இப்போ கொடுத்த அந்த மொமெண்டோ மட்டுமல்ல, இந்த பேக்ட்ராப்பு, இது எல்லாமே வாலண்டியரிங் ஒர்க்கு தான். இது யாரும் ப்ரொஃபஷ்னல் வச்சு பண்ணல. ஆனால் இது அற்புதமாக வரைந்து கொடுத்த இந்த ஆர்டிஸ்ட் குமார், தஞ்சாவூர்லேருந்து இன்னும் கிளாஸே பண்ணலை, ரொம்ப அற்புதமாக வரைந்து கொடுத்த அந்த ஆர்டிஸ்ட் குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த விழா ஆரம்பிக்கும் பொழுது அற்புதமாக 2 பேர் பாடினார்கள். ஏற்கனவே வந்துட்டு போன அரவிந்த், அதுக்கப்புறம் ஆதர்ஷினி. இந்த 2 பேருமே 2 அற்புதமான குழந்தைகள், ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, இனாகுரேஷன் அன்னைக்கு அவங்களுடைய பாட்டு மிக ரசித்து எல்லோரும் கேட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு இவ்வளவு சிறப்பாக நடந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்து பாலகுமாரனை அழைத்ததற்கு எங்கள் கூடவே இருந்து உதவி பண்ண என்னுடைய மைத்துனர் ரவி என்னால் மறக்கவே முடியாது. அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு என்னுடைய நிகழ்ச்சிக்கும் என்னுடைய குடும்பத்தினரை நான் அழைத்ததில்லை. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினர், இதுதான் முதல் பப்ளிக் நிகழ்ச்சி மட்டுமில்லை, என் குடும்பத்தாரையும் இப்பொழுதுதான் முதலில் நான் அழைத்திருக்கிறேன். இந்த ஃபேமிலி, என்னுடைய மனைவியிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய மொத்த குடும்பமும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய இந்த சப்போர்ட்டு இல்லைன்னா, இவர்களுடைய ஊந்துதல்களும் உயிருக்கு உயிரான சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு அமைப்பையோ இந்த ஒரு நிகழ்ச்சியை எங்களால் நடத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரமாதமாக நடந்ததற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னுடைய ஸ்பான்சரர்ஸு. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பேர் சொல்லக்கூட முடியாது. அத்தனை ஸ்பான்சரஸ்க்கும் இந்த இயக்கம் பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் இப்படி ஒரு செயல் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ண உடனேயே இதுக்காக வழியை வந்து சப்போர்ட் செய்த அனைத்து ஸ்பான்சரஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ரொம்ப அற்புதமாக செயல்பாட்டு கொண்டு வந்து இதை இவ்வளவு ஸ்மூத்தாகவும் இவ்வளவு
ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கார்ப்பரேஷனாக இருக்கட்டும், அனைவருக்கும் இவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. எல்லாம் குறுகிய காலத்தில் டக்குன்னு எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் கிடச்சது, இல்லைன்னா அந்த மாதிரி நடத்திருக்கவே முடியாது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த பத்திரிகையாளர்கள், ப்ரெஸ் பீப்புள், எங்களுடைய இடத்துலையே வைத்து ப்ரெஸ் மீட் பண்ணுவோம். பொதுவாக ப்ரெஸ் மீட் ஒரு ஹோட்டலில் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரெஸ் கிளப்பில் பண்ணுவாங்க. ஆனால் சுபாஷ் சொன்ன உடனே இது நம்ம இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் நோட்டீஸில் அத்தனை பேரும் வந்து ரொம்ப அற்புதமாக இதை விளம்பரம் செய்தவர்களும் இதை கவரேஜ் பண்ண எல்லா பத்திரிகை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த உள்ளம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது சில ஸ்வீட்ஸு சில இதெல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அதை எங்களுக்கு வழங்கிய அடையாறு ஆனந்த பவன் உரிமையாளர்களுக்கும் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஒரு ஆளோட செயல்பாடே அல்லங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கடந்த 2 மாதங்களாக, 2 மாதத்துக்கு மேலேயாக, கிட்டத்தட்ட 3 மாதமாக இங்கே பகலா அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அற்புதமாக நடந்திருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முக்கிய மூல காரணமே இந்த அமைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் தான். நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாலண்டியர். எனக்கு தெரிஞ்சு 3 மாதமாக யாரும் தூங்குன மாதிரியே தெரியல. நோபடி ஹஸ் ஸ்லெப்ட் டில் நவ். நான் இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்குவாங்க. தூங்காமல் இருந்தது கஷ்டத்துக்கல்ல, ஆனந்தமாக செயல்பட்டு கொண்டு பம்பரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஐயா. இந்த எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கும். இங்கே பாட்டு பாடின பாடகர்கள் முதற்கொண்டு இங்கே ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறாரே சுரேஷ், அவரும் ஒரு வாலண்டியர் தான். இங்கே பின்னால் வர எல்லாமே ஒரு வாலண்டியர்ஸ் தான். ரொம்ப அற்புதமான இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இயக்கமோ நிகழ்ச்சியோ எங்களால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. இட் வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டுடே. ஐ டோன்ட் நோ வேர்ட்ஸ் டு சே. இவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அப்படிலாம் விட்டுற முடியாது. எனக்குள்ளே ஒரு பாகமாக மாறி இந்த இயக்கத்தினுடைய தூண்களாக இங்கே இருந்து இதை இன்னைக்கு ஒரு 1000 பேர் பார்த்த இடத்துல இன்னும் ஒரு 10 கோடி பேருக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இந்த உயிர் போகணும்னு என்னுடைய கனவாக வைத்து கொண்டு இருக்கிறேன். அந்த கனவை நினைவாக்க போகும் தெய்வங்கள் தான் இவங்கள்லாம். எல்லாத்துக்கும் மேலே இது என்னன்னே தெரியாமல் ஏதோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு அசைவு கூட இல்லாமல் 4 மணி நேரமாக இங்கே அமர்ந்து கொண்டிருந்த இங்கே ஒரு 1000 தெய்வங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கேயோ போயிருக்கலாம், சினிமாவுக்கு போயிருக்கலாம், அல்லது ஷாப்பிங் போயிருக்கலாம், குடும்பத்தோடு இருந்திருக்கலாம், ஹோட்டலுக்கு போயிருக்கலாம், தண்ணி போட போயிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து ஐயா என்ன சொல்ல போகிறாங்க, நாங்கள் என்ன கொடுக்க போகிறோங்கிறத கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உங்கள் அனைத்து கோயம்புத்தூர் மக்கள், அனைத்து தெய்வங்களுக்கும் என மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அல்கமி அப்படிங்கிற அற்புதமான இந்த உணர்வை வந்து அனைவரும் அனுபவியுங்கள், ஆனந்தத்தை பருகுங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. இந்த அல்கமி பயிற்சி நிகழ்ச்சியானது இங்கே கொடுத்திருக்கிற தொலைபேசி எண்களில் கூப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி மாலை வகுப்புகளாக ஆரம்பிக்க உள்ளது.
மாலை 5:30 முதல் 9 மணி வரை. அதே போல நவம்பர் 14, 15 2 நாட்கள் வகுப்புகளும் நடைபெற உள்ளது. விவரம் வேண்டுவோர் அதில் கேட்டுக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.